வணக்கங்க. இன்னைக்கு நான் மீரட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மீரட்ல ஒரு பொண்ணு முஸ்கான்னு ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட லவ்வர் சாஹில் சுக்லா அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முஸ்கானோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லைங்களா, சௌரவ் ராஜ்புத் அப்படிங்கிறவரு இருக்கார். அவங்க ஒய்ஃப் ஆக்சுவலி அவங்க மேரேஜ் ஆனவங்க. அந்த முஸ்கானு சௌரவ் ராஜ்புத் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு. அவரை கொன்று இருக்காங்க. இதுக்கு என்ன மூல காரணம் அப்படிங்கிறத நியூஸில் போட்டிருந்தாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இல்லைங்களா, முஸ்கானும் அப்புறம் அவங்க லவ்வர் சாஹில், இவங்க ரெண்டு பேருக்கும் சௌரவ் ராஜ்புத் அப்படிங்கிறவர் பெரிய அப்டக்கலாக இருந்திருக்காரு, ஒரு தடையாக இருந்திருக்காரு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு. அதனால் அவரை படு பயங்கரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, ஜெயில் சூப்பரண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேருமே வெட்னஸ்டே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே, முஸ்கானையும் அந்த சாஹிலையும். இவங்க உமன்ஸ் ஜெயிலையும் இன்னொரு ஆள் மென்னோட ஜெயிலையும் இருக்காங்க, தனித்தனியாக வச்சுருக்காங்க. இவங்க என்னென்னா, முஸ்கான் யாருக்கிட்டையுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சாப்பாடு கொடுத்ததையும் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜெயில் சோர்சஸ்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹோல் நைட் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு. பட் அந்த சூப்பரண்டென்ட் அதை பற்றி ஒன்றும் கமெண்ட் பண்ணல, எதுவும் சொல்லலை. இவங்களை 14 டேஸ்க்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. இது கோர்ட்டுக்கு வெளியில் நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த முஸ்கானையும் சாஹிலையும் நிறைய லாயர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் இவங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டையே இவங்க கட் பண்ணி பீஸாக பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் சாதாரணமாலாம் போடலை, ஒரு சிமெண்ட்டை சீல் பண்ண ஒரு இதில் போட்டிருக்காங்க, போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த முஸ்கானோட குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை தான் இந்த பாடி இந்த ட்ரம்முக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க முஸ்கானோட இந்த அப்பா அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குழந்தையோட பாட்டி சொல்லியிருக்காங்க. அது நெய்பர்ஸ் கிட்டலாம் அந்த குழந்தை சொன்னதுனால அதை வச்சு பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சி போலீஸ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் என்ன இதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, பாடி இப்போ போஸ்ட்மார்ட்டமுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கிரிமேஷன் வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதாவது இந்த முஸ்கானும் சாஹில் அவங்க ரெண்டு பேரும் சைல்டுஹுட்டில் ஒன்றாவே படித்தவங்க. 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றாவே படிச்சிருக்காங்க. அதாவது 2019 இவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றா அந்த மியூச்சுவல் கிளாஸ்மேட்னால ஆரம்பித்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த முஸ்கானோட மேரேஜுக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆரம்பித்ததில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி மீரட் மாலில் ஒரு ஃபஸ்ட்டு தடவை மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ ரெண்டு பேருமே லவ் அப்படிங்கிற அந்த இதில் போயிருக்காங்க. இதில் பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தடங்களாக இருந்தது. யாருன்னா, அந்த முஸ்கானோட ஹஸ்பண்ட் தான் சௌரவ் ராஜ்புத் அப்படிங்கிறவரு. அவரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும், அப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்க முடியும்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. பக்கா பிளான்டு மர்டர் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கஸ்டடியில் இருக்காங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில். என்ன பண்ண போகிறாங்க, என்ன தண்டனை கிடைக்கும், என்ன இதுலாம் இனிமே தான் தெரிய வரும். இப்போ இந்த இல்லீகல் அஃபேர் இருக்கிறதுனால உங்களுக்கு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இவரை மேரேஜ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வேறு யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு இது முடிவு தீர்மானம் ஜட்ஜ் என்ன சொல்ல போகிறாரு, என்ன ஏதுன்னெலாம் தெரியல. இப்போ நம்மளுக்கு இல்லீகல் அஃபேர் ரெண்டாவது வேறு ஏதாவது நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அஃபேர் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறத ப்ராப்பராக லீகலாக அதை இப்போ நம்ம டிவோர்ஸ்லாம் வாங்கி பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவதில் போய் நம்ம லிவிங்கில் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.